மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் இணைஞ்சிருக்கிறார். திமுகல போய் இணைய மாட்டாரு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இல்ல திமுகல இணைவாரு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பின்படியே திமுகல போய் இணைஞ்சிருக்கிறாரு. திமுகல போய் இணைஞ்ச உடனே பல அதிரடி பேச்சுகளையும் பேசியிருக்காரு. கடந்தது கடந்து போயிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்ன செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு புது அத்தியாயத்தை எழுதியிருக்கேன். இந்த அத்தியாயத்துல என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு நான் இணைஞ்சு செயல்பட போறேன். திமுகவுல நான் இணைச்சிட்டேன் அப்படின்னு அவர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இந்த திமுகவின் இணைப்பு அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் அதிமுக கதி கலங்கி இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவும் ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும். குறிப்பா என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப முயற்சி இருந்தாரு. அதே போல நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக விரும்புதோ இல்லையோ பாஜக ரொம்பவே விரும்பிச்சு. என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விரும்பிச்சு. அதற்கான காய்களை நகர்த்திட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்துல போட்ட வெடிகள் தான் இப்போ இந்த பூகம்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சட்டசபை முடியும் பொழுது ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ அவரு சொன்ன விஷயம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தனியா சந்தித்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் பொதுவெளியில திமுகவை பற்றி பேசியும், அதே போல அமித்ஷா அவர்களே சொன்னாரு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்கதான் வெற்றி அறிவாங்க அப்படின்னு அமித்ஷா வாயாலே சொன்னதையும் பகிரங்கமா ஓப்பனா சொல்லிட்டு போனார். சோ இப்படியா இருக்கும் பொழுது திமுகவுக்கு ரொம்ப பாராட்டு. சோ திமுகவுக்கு ரொம்ப ஃபேவராவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால திமுகல போய் ஜாயின் பண்ணுவாருப்பா அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஆனாலும் இல்ல, அதிமுகவின் முகமா காணப்படுகிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் எப்படி இணைவாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க தான் திமுகல போய் இணைஞ்சாரு. அதிமுக கொஞ்சம் கதி கலங்கிருக்கு. ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்கள் அதிமுக கோட்டையா இருந்தது. அதாவது எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி, ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் சரி, தென் மாவட்டங்கள்ல அதிமுக கொஞ்சம் கை ஓங்கிட்டே இருந்தது. ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக உடையுது. இந்த அதிமுக உடையும் பொழுது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேரும் அதிமுகவில இருந்து தூக்கி எறியப்படுறாங்க. சோ அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு 2021 தேர்தலுக்கு முன்பாக. சோ இதனால முக்குலத்தர் சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி அழிக்கிறதுக்காகவே இப்படி இருக்கிறாரு. அதிமுகவுல முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு இடத்தை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி இதை சுக்குநூறா உடைச்சிட்டாரு. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு 2021 தேர்தலிலேயே முக்குலத்தோர் கூட்டமைப்புகள் போன்ற அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா உறுதிமொழி எடுத்தாங்க. சோ இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் சமுதாயத்திட்ட பழிச்சிட்டு வராரு. முக்குலத்தோர் சமுதாயமும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துட்டு வருது அப்படின்றது நிகழ்கால உண்மையா இருந்தது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் உள்ள போறாரு. இதே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி நமக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, நமக்கு அவர் வந்து வீழ்த்தணும் அப்படின்லாம் பேசிட்டு வந்தவர். ஆனா திடீர்னு என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக அவருடைய அழுத்தத்தின் காரணமா உள்ள போனதுனால அவர் கூட இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, துரோகி கூட போய் கூட்டணி வச்சுட்டாரு, யார அழிக்கணும் யார வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாரோ சொன்னாரோ அவர்கிட்ட போய் கூட்டு வச்சுட்டாரு அப்படின்னு பல பேர் அதிருப்தியில இருந்து வெளியேறினாங்க. வெளியேறி என்ன பண்ணாங்கன்னா, சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அங்க கூட போனாங்க. சோ ஆக மொத்த தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு பின்னடைவை சந்திச்சுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ இப்படியா இருக்கும் பொழுது பாஜக ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தது அதிமுக விரும்புதோ இல்லையோ, ஏன்னா கட்சிக்குள்ளதான் கொண்டு வர வேணான்னு நீங்க உங்களுடைய நிபந்தனை. ஆனா கூட்டணிக்குள்ள யார கொண்டு வரணும் யார வெளியேற்றணும்ன்றத பிரதான முடிவு எங்களுது. சோ அதனால டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களை எல்லாரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கிறதா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தாலும் தென் மாவட்டங்களை முழுசா நம்ம கவர் பண்ணிடலாம், அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வந்துரும் அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா டிடிவி தினகரன் உள்ள போயிட்டாரு. சசிகலா அவர்கள் வெளியே நிக்கிறாங்க. இன்னும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுக்கவே இல்லை. கூட்டணிக்குள்ள வராங்களா இல்ல தனித்து நிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது டிடிவி தினகரனுக்கு தென் மாவட்டங்கள்ல நிறைய செல்வாக்கு இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆமா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா
எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனதுனால அந்த செல்வாக்கு கரைய தொடங்கிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதே ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது அதிகப்படியான வாக்குகளை எடுக்கிறாரு. தோற்று போனாலும் அதிமுகவை காட்டிலும் அதிகப்படியான வாக்குகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பெறாரு. சோ ஆக மொத்தம் முக்குளத்தோர் வாக்கு அவருக்கு கணிசமா இருக்குது அப்படின்னும் ஒரு பதிவு இருக்கு. சோ இதன் மத்தியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதன் காரணமா தென் மாவட்டங்கள் திமுக கைவசமா போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அம்மாவின் ஆன்மா ஓபிஎஸ் மன்னிக்காது, அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, அவரு டீ கடை நடத்திட்டு இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த அந்த அதிமுக கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற அதிமுக சொல்றதா ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போறாரு, தாய் கழகமான திமுகல போய் இணைகிறாரு. இதற்கு யார் காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் அதிமுகவுக்கு வரேன், எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வரேன், எனக்கு பதவி வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், எதுவுமே வேண்டாம், எம்எல்ஏ சீட்டு கூட எனக்கு வேண்டாம், என் கூட இருக்கிறவங்களுக்கு எதனா செய்யுங்க, நான் ஆதரவு தரேன், என்ன உள்ள ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க, இந்த கோரிக்கை மட்டும் தான் வச்சாரு. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் ஒருத்தர் என்ன சொன்னாரு, உங்க கால்ல வேணா விழுற ஐயா, இபிஎஸ் ஐயா உங்க கால்ல வேணா விழுற, நீங்க என்ன பண்ணுங்க அதிமுக ஒன்றிணை சொன்னாரு. சொல்லாமல இல்ல, சொன்னார், பதிவு இருக்கு. ஆனா எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம், என் ஈகோ மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக யாருமே சேர்த்துக்கொள்ளாம என்ன பண்ணாரு, அதிமுகவை நான் தான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. சோ இதனுடைய விளிம்பின் காரணமா தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு சட்ட போராட்டம் பண்ணணுமோ பண்ணிட்டாரு, எந்த அளவுக்கு முட்டி மோதனமோ பண்ணிச்சு. பாஜகவும் கைவிட்டுருச்சு, கூட இருந்தவங்க எல்லாருமே கைவிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படின்னு தான் திமுகவை சூஸ் பண்ணி திமுக போறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக அப்படின்ற ஒரு பலமான கட்சி இருக்குது. தமிழ்நாட்டு மக்களையும் திட்டங்களை வகுக்கிறதையும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் திமுக மட்டும்தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் தப்பி தவறி தாவேக்கா பக்கம் போனதுனால அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கா, திமுகவை எதிர்க்கிறது தாவேக்கா, இப்படின்ற ஒரு பிம்பத்தை, மாய பிம்பத்தை தாவேக்கா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது சாத்தியம், அவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான ஒரு தாவேக்கா பக்கம் தானே போகணும். ஏன் திமுக பக்கம் போறாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், மைத்திரேனா இருக்கட்டும், அன்வர் ராஜாவா இருக்கட்டும், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், சுப்ரத்தினமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க, திமுக பக்கம் தான் போறாங்க. ஏன் அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்லிட்டாங்க போலன்னா அது ஒரு கட்சியாவே இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் தப்பி தவறி அங்க போயிட்டாரு, அதுதான் நிதர்சனமான உண்மை. கூடிய விரைவில் செங்கோட்டையனும் திமுக பக்கம் வரப்போகிறார் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. சோ தாவேக்கா பக்கம் அவர் போனதுனால அவருக்கு மரியாதை இல்ல அப்படின்றதும் ஒத்துக்கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் சொன்னாரு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சி இருக்காது, அது தாவேக்காவா மாறும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா அதிமுக திமுகவா மாறிச்சு, அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு வேதனையான ஒரு செய்தியாவும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, இந்த தேர்தலோட அவ்வளவுதான் க்ளோஸ், அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்ல, இந்த தேர்தல எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னா அவ்வளவுதான், பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, திமுக பக்கம் வந்துருவாங்க, மற்றவர்கள் எந்தெந்த கட்சியில பிரிஞ்சு போறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம். ஆனா அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லப்பா அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. ஏன் யாரும் ஒருத்தரும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க? இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஏன் யாரை கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு விடயமே இல்ல. இது தவிர சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனது தவறான விஷயம், ஆனா அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க துரோகி எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்றதையும் பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஆக மொத்த இந்த ஏற்கனவே திமுக கூட்டணி ரொம்ப பலுவா இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இது இன்னும் வலு சேர்க்கிற விதமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகமான திமுகவில் இணைச்சிருக்கிறாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் கதிகலங்கி போயிருக்கு, பாஜக போட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலர் ஆகுது அப்படின்றதுதான் யதார்த்தம். இத அதிமுகவும் பாஜகவும் உணர்ந்து இதுக்கப்புறம் இவங்க எப்படி தங்களை தயாரித்துக் கொள்ள போறாங்க அப்படின்றதான் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் மாற்றுதலோடு கொஞ்சம் பரபரப்போடு நிகழும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகமான திமுகவில் தன்னை இணைச்சிருக்கிறாரு.
இத பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.